அபரிமிதங்கள் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ்ஜி. ஆன்மீக பாதையில் இருக்க நிறைய பேருக்கு இன்னும் இருக்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? குரு எப்போ வருவார்? இந்த கேள்வி மனித வாழ்க்கையில் ரொம்ப ஆழமான கேள்விங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு குரு இல்லைன்னு, சில பேர் தேடுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு நாம் இன்னைக்கு அமைதியாக புரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். உண்மை என்னன்னா, குரு எப்போதும் தயாராக தான் இருக்காரு. ஆனால் நாம் இன்னும் தயாராக இல்லை. நீர் நிரம்பினால்தான் பாத்திரமும் நிறையும். அதே போல தான் உள்ளம் பக்குவமானால்தான் குரு வாழ்க்கைக்குள்ளே வருவார். குரு வராததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் இன்னும் ஈகோவில் இருக்கான்னா, இல்லை நான் தான் சரின்னு நினைக்கிறாங்களே அதனாலயா, இல்லை வாழ்க்கை பாடம் இதை இன்னும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த நிலையில் குரு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த நிலைக்கு குரு சொல்கிறது எதுவுமே புரியாது. ஆரம்ப நிலை மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பல பேருக்கு குரு இல்லைன்னு தோணும். அது தப்பு இல்லை, அது அவங்களோட ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வாழ்க்கையே குரு. தோல்வி, வலி, அப்புறம் இழப்பு, இதை தாண்டி குழப்பம், இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு சைலண்டான குரு. நாம் தயாரான அடையாளம் எது தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லை, எனக்கு வழி காட்டணும்னு உள்ளம் திறக்கும். அமைதி முக்கியமாக தெரியும். மனசில் உண்மை தேவைப்படுது. அந்த நொடியில தான் குரு வாழ்க்கைக்குள்ள வருவார். குரு மனிதனாக இருக்கணுமா? இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. குரு உயிரோட இருக்கலாம், இல்லை தெய்வமாகவும் இருக்கலாங்க. என் குரு பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி. உடலோடு இல்லைங்க, ஆனால் அவரோட அறிவு, வழி, சிந்தனை இன்னிக்கும் வழி காட்டுது. அதுதான் உண்மையான குரு தன்மை. குரு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நண்பர்களே, முருகனே குருவாக ஏற்கலாம். ஏன் தெரியுமா? முருகன் தான் ஞானம், தைரியம், அப்புறம் ஒழுக்கம், இவ மூன்றும் சேர்ந்து வழிகாட்டுதல் அனைத்தையும் ஒரே ரூபத்தில் கொண்டவர் முருகன். முருகன் மட்டும்தான் அல்டிமேட் குரு. கந்தனே வழி நம்புகிற மனசுக்கு வழி கண்டிப்பாக திறக்குங்க. குரு வாழ்க்கை முறை ஒத்திருக்கணும். இன்னொரு முக்கியமான உண்மை, உங்களோட வாழ்க்கை, உங்களோட சிந்தனை, உங்களோட நோக்கம், இதுக்கு ஒத்த குரு தான் வருவார். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ், அதாவது ஆன்மீக வாழ்க்கை மேட்ச் ஆகாமல் குரு மேட்ச் ஆக மாட்டார். அதனால தான் ஒரே குரு எல்லாருக்குமே கிடையாது. இறுதி உண்மை, குரு தேட வேண்டியதில்லை, உள்ளம் பக்குவமாச்சுன்னா போதும். அப்போது சரியான வார்த்தை சொல்லணும்னா, சரியான புத்தகம், சரியான மனிதர்கள், சரியான தெய்வ உணர்வு எல்லாமே குருவாக மாறும். நீங்கள் தயாரான மட்டும் போதுங்க, உங்கள் குரு உங்களை ஏற்கனவே தேடிக்கிட்டே தான் இருக்கார். இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஞாபகமாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த விஷயத்தை கேட்டமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.